பஞ்சாப் மாநிலத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியின் போது தமிழக கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்று வரும் விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தில் இருந்து பெரியார் பல்கலைக்கழகம், அன்னை தெரசா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 4 பல்கலைக்கழகங்களின் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கபடி போட்டியில் பீகார் மாநிலத்தின் தர்பங்கா பல்கலைக்கழக அணியை எதிர்கொண்ட அன்னை தெரசா பல்கலைக்கழக அணி மாணவியை முன்னெடுப்பு ஆட்டத்தில் ஈடுபட்டபோது எதிர் அணியினர் அவரை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடுவரிடம் புகார் அளித்ததால் பீகார் அணியினர் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்த அன்னை தெரசா பல்கலைக்கழக துணைவேந்தர் கலா, விளையாட்டுத்துறையின் முயற்சியால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பீகார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தவறாக விளையாண்டதை நமது பெண் அந்த நடுவரிடம் கூறிய பொழுது நடுவர் நம் பெண்ணை தாக்கி இருக்கிறார். உடனே நமது வீராங்கனைகளும் நமது டீம் மேனேஜர் அண்ட் பிசிக்கல் டைரக்டர் எல்லாரும் போய் அதை தட்டி கேட்ட பொழுது அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது டீம் மேனேஜர் பாண்டியராஜனை தாக்கி எல்லோரையும் தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் பிறகு நம் டீம் மேனேஜரை தனியாக கூட்டிச் சென்று ஒரு ரூமில் அடைத்து தாக்கி இருக்கிறார்கள். பிறகு அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் துறையும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து இப்பொழுது அவர்களை பத்திரமாக தமிழ்நாட்டுக்கு அனுப்ப நமது உயர்கல்வித்துறை அமைச்சர் பெருமக்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் அனைவரும் இணைந்து நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக அணியின் பயிற்சியாளர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவலை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மறுத்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனைகள் பாதுகாப்பாக இருப்பதாக ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி தெரிவித்துள்ளார். அனைவரும் டெல்லி அழைத்து வரப்பட்டு தமிழ்நாடு இல்லத்தில் இன்றிரவு தங்க வைக்கப்பட்டு நாளை ரயில் மூலம் தமிழகம் அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாமக தலைவரும் தமிழ்நாடு பேட்மிண்டன் சங்கத்தின் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார்.